பொதுவாக திறமைசாலிகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. பிறப்பால் அனைவருமே திறமையானவர்கள் தான். திறமையாளர்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த ப்ளூ ஐரிஸ்னுடைய இந்த வளாகத்துக்குள்ள இந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து சிறப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். நான் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆடிஷன்லாம் போகும்போது அவ்வளோ டேலண்டான பீப்புள்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் கிடைக்குமா, பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்குமே அது கிடைச்சிடாது. அதற்கான துவக்கமாக இங்கே வந்து நிகழ்வுகள் வந்து ஆரம்பிக்க போகிறோம். நல்லவன் நல்லா வாழ தப்பு இல்லை, நல்லவன் வாழ யாருக்கும் துப்பு இல்லை. உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு தனியாக ஒரு லோடு முருங்கை அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இல்லத்தில் இருக்க செல்லங்களை பார்ப்போமா? ஆமாம் தானே? அழகா பார்க்கறதுக்கு கோயந்து ஆட்டம் கோயிலுக்கு இது மூஞ்சி வாரி துண்டு போயிடுவேன். தெரிக்க விடலாமா? தெரியலாம் முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு தெரியும்ல. கோட்டே வந்துருச்சு. ஐயா அடுத்து ஓட்டுக்கிட்டே வந்துட்டாரு. கைகூப்பி வணங்கி நின்றேன், உன் கைகள் நான் கோர்க்க. காதல் என்று சொல்லி நட்டம் புரிய வைக்கவே அவள் என் வாழ்வில் தோன்றினாலும் ஆர்ஆர் மீடியா, நம்ம ரஞ்சித், இந்த டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். என்னை இன்வைட் பண்ண ஆர்ஆர் மீடியா, ஸோ ரஞ்சித்துக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நாங்கள் எங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண சொல்ல எங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கு இந்தமாரி ஒரு பர்சன் யாருமே கிடைக்கல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் கிடச்சிருக்காரு. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்டேஜுமே போயிட்டே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் யூஸ் பண்ணிங்க, கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாய். ஓகே, அப்பா எனர்ஜியாக தான் இருக்கு. பாயா? சரி, ஓகே. எத்தனை பேர் என்ன கலக்க போவது யார் சீசன் 8 பார்த்துருக்கீங்க? சீசன் 8லையா? ஏன்னா நான் சீசன் 8 பண்ணல, சீசன் 9 தான் பண்ணேன். ஸோ ஃபைனலிஸ்ட்டு நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கிளாப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கைத்தட்டுங்க, சரியா? இவன் ஒருத்தர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். சரி, ஓகே. இங்கே நான் மட்டுமே வரல, என் கூட வந்து இன்னொரு செலிபிரிட்டி வந்திருக்காரு. வாங்க சூப்பர் ஸ்டார் அக்கா. நான் தான் பேச போகிறேன். உடனே திரும்பி பார்க்குறது அந்த பக்கம். இங்கே ஊரில் தந்திருக்கும் பெரியோர்கள்ல, தாய்மார்கள்ல மற்றும் மேலும் வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் ரசிக பெருமக்களே, பொதுவாக சொன்னாங்க இந்த மாதிரி திறமை திருவிழா அதுக்கு நீங்கள் வரணும் சார் அப்படி சார். இல்லை சார், நம்மளுக்கு பட வேலைகள்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இல்லை சார், நீங்கள் வரணும், நிறைய திறமையாளர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு செட்டிங்க வேக வேக ஒத்தல் அடிக்க தின்னு இருந்தா மொத்தமா கையை தட்டுக்கவ. ஓகே, நான் தானே பேசுறேன், நீ ஏன் தண்ணி குடிக்கிற? சரி, ஓகே. அடுத்தது இப்போ பிக் பாஸ்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர், ஓகேவா? அவரோட வாய்ஸில் பேச. அவரோட வாய்ஸ் நீங்கள் ஏன்னா அவ்வளோ சிரிக்கிறீங்க? என்ஜாய் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 8. ஜி செம்மையாக சிரிக்கிறீங்க, வேறு லெவல் மாஸு. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி, வேறு லெவல் மாஸ் 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 மாஸ். இல்லத்தில் இருக்க செல்லங்களை பார்ப்போமா? ஆமாம் தானே? ஸோ அதேமாரி வந்து தெரி மூவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தெரி விஜய் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் ஒரு கேரக்டர் வந்து சிக்னலில் உட்காந்துட்டு இருப்பார், ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டர். அவர் இல்லை தோபர்ரா புளிப்பு, அழகா பார்க்கறதுக்கு கோயந்து ஆட்டம் கோயிலுக்கு இது மூஞ்சி வாரி துண்டு போயிடுவேன். நான் ஹியூமன் ரைட்ஸா, ரிப்போர்ட்டரா, ஆவியா ஜூவியா? நான் தான் சிக்னலில் குழந்தைகளை வச்சு பிச்சை எடுத்துனுக்கிறேன். வாரம் போலீஸுக்கெல்லாம் மாமல் கரெக்டாக போயிடுது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே போயிடுறாரு. ஓகே, அடுத்தது கார்ட்டூன் மோட்டு பத்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே, கார்ட்டூன் கேரக்டர் பிடிக்கும். மோட்டு பத்து வந்து வந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடே பூசணிக்கா மண்டையா, வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யுது அவனுக்கு. ஏ பத்துலு சமோசா. சிங்கம் சார், மூட்டைக்கு வயிறு சரியில்லைடா, பானை வைத்தா காலைல தண்ணா 40 சமச்சா சாப்பிட்டேன். டே மூட்டை ஓட்டத்துல நின்றுடா, நானும் வர்றேன்.
அதுலயே ஒரு வில்லன் கேரக்டரும் ஏய் ஜானகபுரடான் ஜானகபுரடான் ஏய் ஏய் பாஸ் பாஸ் சூப்பரா பஞ்ச் டயலாக் பேசுறீங்க ஏய் பஞ்ச் டயலாக் விடுடா மோட்டுக்கிட்ட பஞ்ச் வருது ஓடுடா மாமியாரே கஜ கஜா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு பெரிய டேலண்ட பார்த்ததே கிடையாது பா காப்பாத்துங்கோ ஆக்சுவலி நான் வந்தாலே பிரச்சனை தாங்க ஒரு நண்டு வந்து என்ன கடிக்குதுன்னா கடிக்கிறது நண்டோட வேலை காப்பாத்துறது தண்ணியோட வேலை தட்டா தட்டிட்டியா ஓகே அதாவது இன்னைக்கு வெந்து தணிந்தது காடு ஒப்ப மௌனே ஆர்ஆர் மீடியாக்கு வணக்கத்தை போடு போட்டியா சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச்